மதுரையில் கூட பார்த்தீங்கன்னா தீப்பிடித்த இடத்தை சரி பண்ணாம அந்த தீப்பிடித்த ஒரு மண்டபத்தை எல்லாம் புதுப்பிக்காம கடகடன் கும்பாபிஷேகம் செய்கிறாங்க. தீ என்றது ஒரு சாஸ்திரத்தில் ஒரு ஆபத்தான விஷயம். இது யாருக்குன்னா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பிரச்சனை. இது முதல்வர் தான் கண்டிப்பா கவனத்தில் கொள்ளணும். எல்லாமே கோயில் விஷயமா, அந்த கோயிலில் யார் ஆகம விதிகள்ல பெரிய ஆளுகளா இருக்கிறாங்களோ அரசாங்கமே அவர்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்து, நாங்க பிஜேபி ஆளுகளையோ இல்ல பிஜேபியில் உள்ள ஆன்மீக பிரிவுகளையோ இந்து முன்னணிக்காரங்களையோ வச்சுக்க சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகத்திலே நிறைய பேர் தெய்வீக நம்பிக்கை உள்ளவர்கள், எங்களோட பயபக்தியோடு இருக்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல அமைச்சர்கள் குடும்பம்லாம் இருக்காங்க. அதே போல் முதல்வருடைய மனைவி அவர்களே ஆன்மீகத்தில் எல்லாருடைய மேன்மையாக அவர் ஆன்மீகத்தில் இருக்கிறார். நான் என்ன சொல்றேன், உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்களே அவங்களே இந்த ஆன்மீகத்தில் மெத்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, மெத்த படித்தவர்கள், ஆன்மீக ஞானம் உள்ளவர்களை கொண்டு ஒரு குழு போட்டு நடக்கக்கூடிய எத்தனை விஷயமும் தமிழ்நாட்டு கோயில்களுக்கு அரசியல் இல்லாமல் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆன்மீக மக்களை வைத்து நிறைய ஒரு குழுக்களை போட்டு மக்களுக்கும் அந்த கோயிலுக்கும் அந்த ஊருக்கும் இருக்கக்கூடிய தலைமுறையாக இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் பாதிக்காத வகையில் பொறுமையாக ஒரு ஆண்டு எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனா செய்யக்கூடியது சுத்தமாக செய்தால் உங்களுக்கு தான் நல்லது. அது